பிஎம் கிசான் 21வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும்? இதை குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனைவருக்குமே வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸ்கீம் அப்டேட்டு தான். நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த டைம் வந்தாச்சு. விவசாயிகள், ஏழை மக்கள் இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை எப்பொழுது வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லோருமே ஆவலுடன் எதிர்பார்ப்புடன் இருக்காங்க இல்லையா? அதற்கான ஒரு ஸ்கீம் அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 21வது தவணை பிஎம் கிசான் சரிங்களா, 2000 ரூபாய் இன்று முதல் அவர்களுடைய அக்கௌண்ட்டில், அதாவது விவசாயிகளுடைய ஏழை எளிய மக்களுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் என்று சொல்லியிருக்காங்க. இன்று முதல் அவர்களுடைய கணக்கு வரவுகள் வைக்கப்படலாம். இதை நீங்கள் 3 விஷயங்கள் கண்டிப்பாக செய்யணும். இந்த கேஒய்சி பண்ணியிருக்கணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க. ஆதார் நம்பரோடு இணைக்கப்பட்டிருக்கணும். அந்த நம்பர் உங்களுடைய பிஎம் கிசானுடைய அக்கௌண்ட்டில் இணைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 2000 ரூபாய் டிபிடி முறையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே உடனுக்குடன் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். காண்டாக்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஒரு முக்கியமான வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இங்கே நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா பிஎம் கிசான் 21வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் கிடைக்கும்? பிரதம மந்திரியுடைய கிசான் நாடு முழுவதும் 21வது தவணைக்காக விவசாயிகளுக்கு ஒரு பெரிய செய்தி வந்துவிட்டது. பிரதமர் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா பிஎம் கிசான் 21வது தவணை திட்டத்தின் 21வது தவணை விரைவில் விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும். பல மாநிலங்களில் அரசாங்கம் ஏற்கனவே நிவாரண நிதியை விவசாயிகளுக்கு கணக்குகளுக்கு மாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க. இப்பொழுது பிற மாநிலங்களில் உள்ள விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் 21வது 2000க்காக ஆவலுடன் எதிர்பார்க்குறாங்க. ஸோ பிஎம் கிசானின் அடுத்த தவணை எப்போ வரும்? அறிவிக்கையின்படி அரசாங்கம் அடுத்த தவணை 2000 நவம்பர் 5லிருந்து 10ஆம் தேதிக்குள்ளார வெளியிடப்படலாம். இல்லைன்னா நவம்பர் முதல் வாரத்தில் கண்டிப்பாக வெளியிடப்படலாம். இருப்பினும் அதிகாரப்பூர்வமான தேதிகள் வெளியாகலை அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த மாநில விவசாயிகளின் கணக்குகளுக்கு 2000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்றதையும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. அரசு சில மாநிலங்களில் உள்ள விவசாயிகளுக்கு முன்கூட்டியே தவணைகளை வழங்கியுள்ளது. பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களில் சுமார் 2.7 மில்லியன் விவசாயிகள் கணக்குகளுக்கு ஏற்கனவே 2000 ரூபாய் வழங்கப்பட்டு விட்டதும் குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ கூடுதலாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள விவசாயிகள் தங்கள் தவணைகளை பெற்றுள்ளனர். அக்டோபர் 7ஆம் தேதி முதல் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் 85,000க்கும் மேற்பட்ட பெண் விவசாயிகளுக்கு 8.55 லட்சம் கணக்குகளுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் 121 கோடியை மாற்றியுள்ளார். ஸோ இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் ஜம்முவும் சரி காஷ்மீரும் சரி உள்ள விவசாயிகளுக்கு மொத்தம் 4052 கோடி வழங்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவில் தவணைகளை வெளியிட்டு ஆண்டுதோறும் 2019 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவது இதுவே முதல் தடவை. ஸோ இந்த தொகை 3 தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது. 2000. ஸோ உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கடை பொட்டன்ஷியல் வேணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க அந்த இ-சேவை மையத்தின் மூலமாக அந்த பிஎம் கிசானை நீங்கள் சரி பார்த்துக்கலாம். ஆதார் எண் வெரிஃபை பண்ணுறது, நில சரிபார்ப்பு, இது எல்லாமே பிஎம் கிசானில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அங்கமாக படுதுங்க. இதெல்லாம் முடித்தவர்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிலிருந்து இகேஒய்சி செய்யவில்லை என்றால் அதை ஆன்லைன் சிஎஸ்சி சென்டர் மூலம் பூர்த்தி செய்து கொள்ளலாம். உங்கள் ஆதாரை உங்கள் மொபைல் எண்ணோடு இணைக்கப்பட்டிருக்கும் பிஎம் கிசான் வலைதளத்துக்கு சென்று pmkisan.gov.in பயன்படுத்தி ஓடிபி என்டர் போட்டு நீங்கள் உங்களுடைய கேஒய்சியை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நில சரிபார்ப்பு பெண்டிங்கில் இருந்தாலும் அதையும் நீங்கள் முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிஎம் கிசான் 21வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும்?
இதை குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனைவருக்குமே வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸ்கீம் அப்டேட்டு தான். நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த டைம் வந்தாச்சு. விவசாயிகள், ஏழை மக்கள் இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை எப்பொழுது வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லோருமே ஆவலுடன் எதிர்பார்ப்புடன் இருக்காங்க இல்லையா? அதற்கான ஒரு ஸ்கீம் அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 21வது தவணை பிஎம் கிசான் சரிங்களா, 2000 ரூபாய் இன்று முதல் அவர்களுடைய அக்கௌண்ட்டில், அதாவது விவசாயிகளுடைய ஏழை எளிய மக்களுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் என்று சொல்லியிருக்காங்க. இன்று முதல் அவர்களுடைய கணக்கு வரவுகள் வைக்கப்படலாம். இதை நீங்கள் 3 விஷயங்கள் கண்டிப்பாக செய்யணும். இந்த கேஒய்சி பண்ணியிருக்கணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க. ஆதார் நம்பரோடு இணைக்கப்பட்டிருக்கணும். அந்த நம்பர் உங்களுடைய பிஎம் கிசானுடைய அக்கௌண்ட்டில் இணைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 2000 ரூபாய் டிபிடி முறையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே உடனுக்குடன் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். காண்டாக்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஒரு முக்கியமான வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் தான் நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இங்கே நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா பிஎம் கிசான் 21வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் கிடைக்கும். பிரதம மந்திரியுடைய கிசான் நாடு முழுவதும் 21வது தவணைக்காக விவசாயிகளுக்கு ஒரு பெரிய செய்தி வந்துவிட்டது. பிரதமர் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா பிஎம் கிசான் 21வது தவணை திட்டத்தின் 21வது தவணை விரைவில் விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும். பல மாநிலங்களில் அரசாங்கம் ஏற்கனவே நிவாரண நிதியை விவசாயிகளுக்கு கணக்குகளுக்கு மாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க. இப்பொழுது பிற மாநிலங்களில் உள்ள விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் 21வது 2000க்காக ஆவலுடன் எதிர்பார்க்குறாங்க. ஸோ பிஎம் கிசானின் அடுத்த தவணை எப்போ வரும்? அறிவிக்கையின்படி அரசாங்கம் அடுத்த தவணை 2000 நவம்பர் 5லிருந்து 10ஆம் தேதிக்குள்ளார வெளியிடப்படலாம். இல்லைன்னா நவம்பர் முதல் வாரத்தில் கண்டிப்பாக வெளியிடப்படும். இருப்பினும் அதிகாரப்பூர்வமான தேதிகள் வெளியாகலை அப்படின்றதையும் குறிப்பிட்டே சொல்கிறாங்க. இந்த மாநில விவசாயிகளின் கணக்குகளுக்கு 2000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்றதையும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. அரசு சில மாநிலங்களில் உள்ள விவசாயிகளுக்கு முன்கூட்டியே தவணைகளை வழங்கியுள்ளது. பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களில் சுமார் 2.7 மில்லியன் விவசாயிகள் கணக்குகளுக்கு ஏற்கனவே 2000 ரூபாய் வழங்கப்பட்டு விட்டதும் குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ கூடுதலாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள விவசாயிகள் தங்கள் தவணைகளை பெற்றுள்ளனர். அக்டோபர் 7ஆம் தேதி முதல் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் 25,000க்கும் மேற்பட்ட பெண் விவசாயிகளுக்கு 8.55 லட்சம் கணக்குகளுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் 121 கோடியை மாற்றியுள்ளார். ஸோ இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் ஜம்முவும் சரி காஷ்மீரும் சரி உள்ள விவசாயிகளுக்கு மொத்தம் 4052 கோடி வழங்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவில் தவணைகளை வெளியிட்டு ஆண்டுதோறும் 2019 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவது இதுவே முதல் தடவை. ஸோ இந்த தொகை 3 தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது. 2000. ஸோ உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கடை பொட்டன்ஷியல் வேணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க அந்த இ-சேவை மையத்தின் மூலமாக அந்த பிஎம் கிசானை நீங்கள் சரி பார்த்துக்கலாம். ஆதார் எண் வெரிஃபை பண்ணுறது, நில சரிபார்ப்பு, இது எல்லாமே பிஎம் கிசானில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அங்கமாக படுதுங்க. இதெல்லாம் முடித்தவர்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிலிருந்து இகேஒய்சி செய்யவில்லை என்றால் அதை ஆன்லைன் சிஎஸ்சி சென்டர் மூலம் பூர்த்தி செய்து கொள்ளலாம். உங்கள் ஆதாரை உங்கள் மொபைல் எண்ணோடு இணைக்கப்பட்டிருக்கும் பிஎம் கிசான் வலைதளத்துக்கு சென்று pmkisan.gov.in பயன்படுத்தி ஓடிபி என்டர் போட்டு நீங்கள் உங்களுடைய கேஒய்சியை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நில சரிபார்ப்பு பெண்டிங்கில் இருந்தாலும் அதையும் நீங்கள் முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.